வாழ்க வளமுடன். ஒரே திவ்ய தேசத்தில் 4 பெருமாள் கோலங்கள். சென்னைக்கு அருகில் திருநீர்மலையில் ஒளிந்து கிடக்கும் அதிசயம் பற்றி தெரியுமா? அறிந்து கொள்வோம் இந்த ஆன்மீக பதிவினில். இணைந்து பயணிப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் ஸ்ரீனிவாசோடு. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. ஸ்ரீமன் நாராயணன் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு விதமாக அருள் பாலிக்கின்றார். நின்ற கோலத்தில் அருளும் தலங்கள், சயன கோலத்தில், அமர்ந்த கோலத்தில், உலகளந்த பெருமாளாக என பல நிலைகளில் அருள்கிறார் திருமால். ஆனால் அனைத்து நிலைகளிலும் திருமால் அருளும் ஆலயம் சென்னை பல்லாவரம் அருகில் உள்ள திருநீர்மலையில் உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? இங்கே நீர்வண்ண பெருமாளாக நின்ற கோலத்திலும், நரசிம்மராக அமர்ந்த கோலத்திலும், ரங்கநாதனாக கிடந்த கோலத்திலும், உலகளந்த பெருமாளாக நடந்த கோலத்திலும் திருமால் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். பிருகு முனிவர் மற்றும் மார்க்கண்டேய மகரிஷி இருவரும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை தரிசித்துவிட்டு மற்ற திருத்தலங்களை எல்லாம் தரிசித்து வந்தனர். திருநீர்மலை வழியாக வந்தபோது திருமாலின் சயன கோலத்தை மீண்டும் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது. ஸ்ரீரங்கத்தில் தரிசித்த சயன கோலம் கண்களுக்குள்ளேயே இருந்ததால் மீண்டும் சயன கோலத்தில் கண்டு மகிழ விரும்பினர். இருவரும் திருமாலை வேண்டி நிற்க அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க திருமால் திருநீர்மலையில் போக சயனத்தில் ரங்கநாதராக காட்சி கொடுத்து அருளினார். இந்த ரங்கநாத பெருமாளே இந்த திருநீர்மலையில் மலைக்கோயில் மூலமூர்த்தியாக அருள்கிறார். இவர் அருகே பிருகு முனிவரும் மார்க்கண்டேயரும் இருப்பதை இப்பொழுதும் காணலாம். மலை அடிவாரத்தில் நீர்வண்ண பெருமாளாக நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார். ராமாயணம் இயற்றிய வால்மீகி முனிவர் இத்தலத்திற்கு ஒரு முறை வந்தபோது மலை மீது ஏறி அங்கே அருளும் ரங்கநாதரையும், அமர்ந்த கோலத்தில் அருளும் நரசிம்மரையும், அமர்ந்த கோலத்தில் அருளும் நரசிம்மரையும், நடந்த கோலத்தில் அருளும் திருவிக்கிரமரையும் தரிசித்தார். ஆனாலும் அவர் மனதில் ஏதோ ஒரு குறை இருப்பதாக தோன்றியது. மலை மீதிருந்து இறங்கி வரும்போது நிம்மதியில்லாத ஒரு உணர்வு. 3 கோலத்தில் திருமாலை வணங்கி வந்த பிறகும் மனதில் குறை இருக்க காரணம் என்ன என்று ஆராய்ந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு தன் மனம் கவர்ந்த ராமபிரான் அங்கு இல்லையே என்பது புரிந்தது. தன் மனம் ராமரை தரிசிக்க ஏங்குகிறது என்பது புரிந்தபோது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. ராமபிரானை உடனே தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது. மனம் உருகி இறைவனை பிரார்த்தித்தார். அவர் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த திருமால் நீர்வண்ணனாக காட்சி தந்தார். சீதாதேவி, லக்ஷ்மணன், பரத சத்ருகனன், ஆஞ்சநேயர் ஆகியோருடன் ராமபிரானாக திருமால் அவருக்கு காட்சி கொடுத்தார். வால்மீகி மகரிஷி மனம் குளிர்ந்தார். அதே திருக்கோலத்தில் அங்கே கோயில் கொண்டருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இறைவனும் அப்படியே இத்தலத்தில் மலை அடிவாரத்தில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் ஸ்ரீராமராக நீர்வண்ண பெருமாள் என்ற திருநாமத்தோடு தங்கிவிட்டார். தாயார் அனிமாமலர் மங்கை என்ற திருநாமத்தில் தனி கோயில் நாச்சியாராக அருள்கின்றார். இத்தலத்து இறைவனை தரிசிக்க திருமங்கையாழ்வார் ஒருமுறை வந்தார். அப்பொழுது இந்த மலையை சுற்றி அகழி போல் நீர் தேங்கி இருந்தது. அவரால் நீரை கடந்து செல்ல முடியவில்லை. திருமாலை தரிசிக்காமல் திரும்பிச் செல்ல அவருக்கு மனமில்லை. தண்ணீர் வடிந்து பெருமாளை தரிசித்த பிறகே திரும்பிச் செல்வது என்று தீர்மானித்தார். கோயில் எதிரே உள்ள சிறிய மலையில் தங்கினார். 1 நாள் 2 நாள் அல்ல, 6 மாதங்கள் காத்திருந்தார். தொடர் மழை காரணமாக தண்ணீர் வற்றுவதில் தாமதம் ஏற்பட்டது. ஆனாலும் மனம் தளராமல் நாராயணனை தரிசிக்கும் ஆவலில் காத்திருந்தார் ஆழ்வார். அவர் எண்ணம் ஈடேறியது. தண்ணீர் வற்றியதும் ஆர்வமுடன் கண்களில் நீர் பெருக ஓடோடி வந்து திருமாலின் 4 திருக்கோலங்களையும் தரிசித்து மகிழ்ந்து பாசுரங்கள் பாடினார். திருமங்கையாழ்வார் வந்தபோது மலையை சுற்றி நீர் தேங்கி இருந்ததால்
இத்தலத்திற்கு திருநீர்மலை என்று பெயர் வந்தது. அதற்கு முன் காண்டவ வனம், தோயாத்திரி மலை போன்ற பெயர்களாலேயே வழங்கப்பட்டன. நரசிம்மர் அநேகமாக எல்லா தலங்களிலும் உக்கிரமாக காட்சி தருவார். ஆனால் இங்கே சாந்தமாக பால நரசிம்மராக அருள்கிறார். இரண்யனை வதம் செய்ய உக்கிரமாக தோன்றிய நரசிம்மரைக் கண்டு பிரகலாதன் பயந்தான். அதனால் தன் பக்தனுக்காக அவனைப் போலவே பாலகனாக சாந்த சுரூபியாக தரிசனம் தருகிறார் நரசிம்மர். பால நரசிம்மர் என்று இவரை அழைக்கின்றனர். சங்கு சக்கரம் இன்றி பாலகனாக அருளும் நரசிம்மருக்கு பின்புறம் நரசிம்மர் சுயரூபம் காட்டி அருள்கின்றார். திருமால் தானாக தோன்றிய தலங்கள் 8. இவை ஸ்வயம் பக்த கஷேத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவற்றில் திருநீர்மலையும் ஒன்று. ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருப்பதி, சாலக்கிராமம், நைமிசாரண்யம், புஷ்கரம், நாராயணபுரம் ஆகியவை மற்ற 7 திருத்தலங்களாகும். திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநீர்மலை திருமண தடைகள் நீக்கவும் ஆயுள் ஆரோக்கியம் அருளும் பிரார்த்தனை தலமாகவும் விளங்குகிறது. மகிமை பொருந்திய திருநீர்மலை திருக்கோயிலுக்கு பக்தர்கள் அனைவரும் வந்து வணங்கி எம்பெருமான் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். நீங்கள் திருநீர்மலை திருத்தலத்தை தரிசித்தவர்கள் என்றால் உங்களுடைய அனுபவங்களை நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.